பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஆன்மீகத்தில் 108 என்ற எண்ணின் முக்கியத்துவம் ஏன் எதனால் என்பதாகும். 108 என்ற எண்ணின் சாராம்சம் என்ன, 108 என்ற எண்ணின் மகத்துவம் என்ன, ருத்ராட்ச மாலையில் 108 எண்ணிக்கையாக இருப்பதின் அர்த்தம் என்ன, மந்திரங்கள் ஏன் 108 முறை ஓதப்படுகின்றன, 108 என்ற எண்ணிற்கென தனி மகத்துவம் உண்டு. வாழ்வின் அத்தனை தத்துவங்களையும் உள்ளடக்கிய மந்திர எண்தான் இந்த 108. இந்த 108 என்ற எண் மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணாக கருதப்படுகிறது. 108 விநாயகர் போற்றி, 108 முருகன் போற்றி, 108 அம்மன் போற்றி, 108 திருவிளக்கு போற்றி, 108 சிவனின் திருநாமங்கள், 108 லிங்கங்கள், 108 திவ்ய தேசங்கள், 108 ஸ்ரீராம ஜெயம், 108 போற்றிகள், 108 சரணங்கள், இப்படி ஆன்மீகத்தில் மந்திரங்களும் போற்றிகளும் ஸ்தலங்களும் 108 இருப்பதின் மகத்துவம் என்ன, 108 இருப்பதின் தத்துவம் என்ன? 108 என்ற எண் மிகவும் சிறப்பானது. இந்திய மண்ணில் தோன்றிய அனைத்து கலாச்சாரங்களிலும் இந்த 108 எண் முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணாக போற்றப்படுகிறது. எந்த மந்திரத்தையும் 108 முறை சொன்னால்தான் அதன் பலன் தெரியும் என்பார்கள். 108 என்பது நமது சுவாச எண்ணிக்கை அடிப்படையில் வருகிறது. சூரியனின் விட்டம் பூமியின் விட்டத்தை விட 108 மடங்கு அதிகம். பூமியிலிருந்து நிலவின் தூரம் 2,38,800 மைல்கள். இது நிலவின் விட்டத்தை விட 108 மடங்கு அதிகம். இதனால் தான் இந்து மதத்தில் 108 என்ற எண் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 108 என்ற எண் ஒரு முழுமையான மொத்த பிரபஞ்சத்தையும் அதன் ஆற்றலையும் குறிக்கும் எண்ணாகும். கடவுளின் தன்மையை குறிக்கும் இந்த 108 என்கின்ற எண் முழுமையை குறிக்கிறது. ருத்ராட்ச மாலையில் 108 எண்ணிக்கை இருப்பதின் அர்த்தமும் இதனால்தான். 9 என்கிற எண் முழுமையை குறிக்கும் எண்ணாகும். நவதானியம், நவமணிகள், நவராத்திரி என 9 என்ற எண்ணின் முக்கியத்துவத்தை சொல்லலாம். 108 3 இலக்கங்களை கூட்டினாலும் வருவது 9 தான். 9 எந்த எண்ணுடன் பெருக்கினாலும் வருவது 9 தான். அதாவது 9 என்கின்ற எண் கடவுள் நிலையையும் பிரபஞ்சத்தின் முழுமையையும் குறிக்கும் எண்ணாகும். 9 கிரகங்கள் 12 ராசிகளில் பயணிக்கும் நிலையை குறிக்கிறது. இதில் 9 என்ற எண்ணை 12 என்ற ராசிகளின் மொத்த எண்ணால் பெருக்கினால் கிடைப்பது 108 என்ற எண்ணாகும். அதே போல மொத்தமுள்ள 27 நட்சத்திரங்களுக்கும் 4 பாதம் வீதம் மொத்தம் 108 பாதங்கள் உண்டு. இதனால் தான் இந்திய கலாச்சாரத்தில் 108 என்ற எண் மகத்துவம் பெறுகிறது. மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.